Hello everyone, welcome back to my channel Moms Creations. இன்னைக்கு நம்ம Deodap ஹவுல் பார்க்க போகிறோம். நான் டியோடாப்லேருந்து ஒரு 35 ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அண்ட் அதோட ரிவ்யூ பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த பேக்கேஜிங் பற்றி சொல்லி ஆகணும். பேக்கேஜிங் வாஸ் ஸோ குட். நல்லா பபிள் ரேப்லாம் பண்ணி நீட்டாக ரிசீவ் ஆயிருந்தது. நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோமோ அதோட இன்வாய்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சிலிக்கான் ஏர்பாட் பவுச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து என்னோடய ஏர்பாடுக்கூட செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் டைமர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து குக்கிங்க்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் க்ளீன் பண்ண மைக்ரோஃபைபர் டஸ்டர் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ரோலர் அண்ட் மசாஜர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்ற ஆப்லலாம் இது ப்ரைஸியாக இருந்தது. பட் டியோடாப்பில் இது ரொம்ப சீப்பாகவும் இருந்தது, நல்ல குட் குவாலிட்டியாகவும் கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் கிளிப்ஸ். இது வந்து க்ராசரிஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கெலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் டைட்டாகவும் இருக்கும், எறும்பும் வராது. அடுத்தது இந்த க்யூட் ப்ரிண்ட்டோடு வந்திருக்க ஓவன் க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓவனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், க்யூட்டாக இருந்தது இந்த ப்ரிண்ட்டு. நெக்ஸ்ட் ப்ரூம் ஹோல்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இது ப்ரூமெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. அடுத்தது ஃப்ளஷ் டேப்லெட்ஸ். அடுத்தது ஒரு க்யூட் அண்ட் காம்பேக்டான ஒரு கொலாண்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது டிஷ்யூ ஹோல்டர் செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன். அடுத்தது பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ். அதுக்கப்புறம் மினி கட்டர். செம ஷார்ப்பாக இருந்தது இந்த கட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கீ செயின், க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஸ்டெயின் ரிமூவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஒரு கீ செயின், ஒரு ரேபிட் கீ செயின். அடுத்தது ஆக்டோபஸ் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். பட் இது அட்டர் வேஸ்ட். அடுத்தது மினி எல்இடி லேம்ப் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரூச் மேக்கிங்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சோலார் பாத்வே லைட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்ல ப்ராடக்டாக ரிசீவ் ஆயிருந்தது, குட் குவாலிட்டியாக. நம்ம கார்டனில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்மால் பிரமிட் மொபைல் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இதுதான் இந்த ஹால்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், கிறிஸ்டல் சீசனிங் பாக்ஸ். 5 பெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதில் 4 பெட்டி தான் இருக்குது. அடுத்ததாக 3-in-1 மல்டி க்ளீனிங் ப்ரஷ். பாட்டில் க்ளீனிங் பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக எஸ் ஷேப் மெட்டல் ஹூக். குட் குவாலிட்டி மெட்டல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிரிட் ஜுவல்லரி ஆர்கனைசர். இதில் நம்ம இயரிங்ஸ் அந்த மாதிரி இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் கீ செயின். அடுத்ததாக ஒரு ஒயிட் கலர் ஸ்டோரேஜ் பேஸ்கெட். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட், அட்ஜஸ்டபிள் டைப். அண்ட் நெக்ஸ்ட் எல்சிடி ரைட்டிங் டேப்லெட். இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்து. அடுத்தது நெயில் ஆர்ட் பாயிண்ட் டூல். நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டலா ஆர்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். ஆயிலெலாம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸில் இருந்தது. நெக்ஸ்ட் 5 பீஸ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். இது வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேஷ்னரிஸ் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஒரு ஹேங்கிங் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். அடுத்தது ஸ்மால் ஃப்ளவர் பாட் வித் ட்ரே. இது பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாகவும் க்யூட்டாகவும் இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இது கூட ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குட்டி குட்டி க்ரைசாந்திமம் அந்த மாதிரி செடியெலாம் வச்சிங்கன்னா இதை பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்கும். கலர்ஸும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக மிரர் ஸ்டிக்கர். இதை வந்து நீங்கள்
எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். அதில் மேலே இருக்க ப்ளூ கலரில் இருக்க ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் மிரர் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே மிரர் மாதிரி இருக்கும். Thank you for watching till the end. Please subscribe and support my channel for more awesome content.